இந்த உலகத்தில் கால அளவீடு, காலத்தை எதன் மூலமாக சரியாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது நாட்களுடைய கணக்காக இருந்தாலும் சரி, மாதத்துடைய கணக்காக இருந்தாலும் சரி, வருடத்துடைய கணக்காக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் எவ்வாறு சரியான முறையிலே அறிந்து கொள்ளலாம். இஸ்லாம் இதற்கு சொல்லக்கூடிய முறை என்ன, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்றால் என்ன, சூரிய ஆண்டு உருவான வரலாறு என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த கால அளவீட்டு சிந்தனையும் ஆரம்பமாகிவிட்டது. மனிதன் ஆரம்பத்தில் இந்த காலத்தை எப்படி அறிந்து கொண்டான் என்றால், பறவைகள் வலசை செல்லுதல் அப்படின்னு சொன்னால், பறவைகளுடைய இடமாற்றத்தை வைத்து மனிதன் காலத்தை சரியாக அறிந்து கொண்டான். சில மாதங்களாக சில பறவைகள் வட துருவத்தில் இருக்கும், பிறகு தென் துருவத்திற்கு மாறும், கிழக்கு பக்கமாக செல்லும், வடக்கு பக்கமாக செல்லும். இப்படி பறவைகளுடைய இடப்பெயர்ப்பை வைத்து ஆரம்பத்திலே மனிதன் காலத்தை அறிந்து கொண்டான். அதற்கு பிறகு சில மிருகங்களுடைய சேர்க்கையை வைத்து மனிதன் காலத்தை அறிந்து கொண்டான். இப்படி காலம் செல்ல செல்ல மனிதன் சரியான காலத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி சந்திரனின் பக்கம் திரும்பினான். மாதத்துடைய கணக்கை சந்திரனுடைய மாற்றத்தை வைத்து சரியாக எங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு தான் சந்திர ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. யூதர்கள், கிரேக்கர்கள், பாபிலோனியர்கள், ரோமர்கள் என்ற அனைவரும் இந்த சந்திர கணக்கையே பின்பற்றி கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன, இந்த சந்திரனை வைத்து தான் கால மாற்றத்தை சரியாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள முடியும். பெரும்பாலான மொழிகளில் மாதத்துக்கு வைக்கப்பட்ட பேர் சந்திரனில் இருந்து தான் வந்திருக்கும். உதாரணத்துக்கு இங்கிலீஷில் சந்திரனுக்கு மூன் என்று சொல்வார்கள். அந்த மூனிலிருந்து தான் மாதத்துக்கு மந்த் என்று சொல்லப்படுது. பாரிசியில சந்திரனுக்கும் மாதத்திற்கும் மாஹ் என்ற வார்த்தையை தான் பாவிப்பார்கள். ஹிந்தியில நியூ மூனுக்கு அமாவாஸ் என்று சொல்வார்கள், மாதத்திற்கு மாஸ் என்று சொல்வார்கள். தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் சந்திரனுக்கு திங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதே போல மாதத்திற்கும் திங்கள் என்ற பெயர் உபயோகிக்கப்படுது. இஸ்லாத்தில் மட்டுமல்ல, ஏனைய எல்லா மதங்களிலும் இந்த சந்திர கணக்கையே மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல மக்கள் தான் இதை மாற்றிவிட்டார்கள். இன்று கூட சில பண்டிகைகள் இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் நடாத்தப்படுகிறது. உதாரணமாக ஐப்பசி மாதத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசைக்கு தீபாவளி என்று சொல்லப்படுகிறது. இதே போல யூத கிறிஸ்தவ மதத்திலும் சந்திரனை கொண்டு பண்டிகைகள் நடாத்தப்படுகிறது. இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களை, பிறை கணக்கு, சந்திர கணக்கை வைத்து தான் இஸ்லாத்துடைய பல சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. அது தலாக்குடைய, விவாகரத்துடைய அந்த காலமாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் ரமதான் நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் அந்த பிறையை காண வேண்டும். பெருநாளை நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தாலும் அந்த பிறையை கண்டதற்கு பிறகுதான் அந்த பெருநாளையை எங்களால் கொண்டாட முடியும். இதே போல துல்ஹிஜ்ஜா ஹஜ் செய்வதாக இருந்தாலும் பிறை கணக்கை வைத்து தான் ஹஜ் செய்ய முடியும். இப்படி இஸ்லாத்துடைய பல முக்கியமான பிரதானமான சட்டங்கள் சந்திரனுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே மாத கணக்கு, வருட கணக்கு சந்திரனை கொண்டு தான் சரியான முறையிலே அறிந்து கொள்ள முடியும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இதை பற்றி கூறுகிறான். சூரா யூனுஸுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ ضியாஅ வல் கமர நூரா வ கத்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்றான்டா, அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்றால் சூரியனை ஒளிமிக்கதாகவும் சந்திரனை பிரகாசம் உள்ளதாகவும் ஆக்கியிருக்கிறான். வ கத்தரஹு மனாஸில, அந்த சந்திரனை பல படித்தரங்களாக அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். காரணம் என்ன, லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், வருடத்துடைய மாதத்துடைய கணக்கை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். இதே போல சூரா இஸ்ராவுடைய 12வது வசனமும் கூறுகிறது. என்ன, அல்லாஹ் சந்திரனை எதற்காக ஆக்கியிருக்கிறான் தெரியுமா, லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், வருடத்துடைய கணக்கையும் மாதத்துடைய கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. சூரா பக்ராவுடைய 189வது வசனத்திலே அல்லாஹ் இன்னும் தெளிவுபடுத்துகிறான். யஸ்அலூனக அனில் அஹில்லா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் உங்களிடத்திலே இந்த சந்திரன் பிறையை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க, இந்த பிறை என்பது மனிதர்களுக்கும் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை செய்வதற்கும் நேரத்தை நிர்ணயிக்கக்கூடியது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆகவே கண்ணியமான
கண்ணியமானவர்களை, இந்த குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கும் பொழுது மாதத்துடைய கணக்காக இருந்தாலும் சரி, வருடத்துடைய கணக்காக இருந்தாலும் சரி, சந்திரனை வைத்துத்தான் சரியாக தெளிவாக நிர்ணயிக்க முடியும். ஆனால் நாள் கணக்கை சூரியனை வைத்து எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் தான் இஸ்லாத்தில் தொழுகையுடைய நேரமாக இருந்தாலும் சரி, ரமலான்ல நோன்பு நோக்கக்கூடிய நேரம், நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தை சூரியனுடன் அப்படியே ஜாயின் பண்ணி வைத்திருக்கிறது. நாளுடைய விடயத்தை சூரியனின் மூலமாக எளிதாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சூரியனை வைத்து வருடத்துடைய மாதத்துடைய கணக்கை சரியாக அறிந்து கொள்ள முடியாது. அதிலே இதற்கு முன்னால் குளறுபடிகள் பல ஏற்பட்டிருக்கின்றன. சூரிய ஆண்டு என்ற முறை எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது என்று பார்த்தால், முதல்ல 365 நாட்களை கொண்ட கேலண்டரை உருவாக்கியது எகிப்தியர்கள். கிறிஸ்துக்கு முன் 4236 வருடம் இது நடைமுறைக்கு வந்தது. ஆனாலும் இந்த சூரிய ஆண்டை எடுத்துக்கொண்டால் வரலாற்றை பார்க்கும் பொழுது பலவிதமான குழப்பங்களும் சிக்கலும் தான் இருந்திருக்கின்றன. அதற்கு பிறகு கிறிஸ்துக்கு முன் 580 வருடம் 20 நாட்களை கொண்ட 18 மாதங்கள் கொண்ட கேலண்டர் நடைமுறைக்கு வந்தது. இந்த கணக்கு படி பார்த்தா 360 நாட்கள் தான் வரும். மிகுதமான 5 நாட்களை என்ன செய்வது என்று தெரியாமல் கடைசியில் இந்த 5 நாட்கள் துரதிர்ஷ்ட நாட்களாக அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு 10 மாதங்களை கொண்ட ஒரு வருடமும் நடைமுறையில் இருந்திருக்கிறது. தவறான கணக்கீட்டின் மூலம் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி கிறிஸ்துக்கு முன் 45 வருடம் 445 நாட்களை கொண்ட ஒரு நீண்ட ஆண்டை இவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஆண்டிற்கு 15 மாதங்கள் இருந்தன. ஆனால் இந்த ஆண்டு ஒரு குழப்பமான ஆண்டாகவே கருதப்பட்டது. அதற்கு பிறகு 13ஆம் கிர்கெரி ஒரு நிலையான கேலண்டரை உருவாக்கினார். ஆனால் இதுவும் சரியானதல்ல. காரணம் என்னண்டா, 4 வருடங்களுக்கு ஒரு முறை இவர் உருவாக்கிய கேலண்டரிலே லீஃப் வருடம் வருகிறது. இதை யாராலும் தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. பிறகு கிறிஸ்துக்கு பின் 4000வது வருடத்திலே இதிலே ஒரு மாற்றம் கொண்டு வர நேரிடும் என்ற ஒரு கருத்தும் உலா வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக என்ன விளங்குது என்றால், சந்திர கணக்கின் மூலமாகத்தான் மாதத்துடைய வருடத்துடைய கணக்கை சரியாக அறிந்து கொள்ள முடியும். சூரிய கணக்கை மையமாக வைத்து வருடத்தையோ மாதத்தையோ சரியாக அறிந்து கொள்ள முடியாது. அதிலே குழப்பங்கள் தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, அடுத்த ஒரு விடயம் தான் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்ற ஒரு விடயம். இந்த கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்ற முறையை உலகத்திலே முதலாவதாக கொண்டு வந்தது தியோனிசியர் என்ற ஒரு பாதிரி. கிறிஸ்து பிறந்த நாளுக்கு பின்வந்த ஆண்டுகள் ஆண்டவன் ஆண்டுகள் என்று பொருள்படக்கூடிய எனோடோமினி என்ற லத்தீன் மொழியிலும், கிறிஸ்துக்கு முன் சென்ற அந்த ஆண்டுகள் பிஃபோர் கிறிஸ்ட் என்று பொருள்படக்கூடிய ஆங்கில வார்த்தைகளாலும் குறிப்பிடப்படுகின்றன. இது கிறிஸ்துக்கு பின் 325 வருடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதற்கு முன்னிருந்தே இது நடைமுறையில் இருந்தன. ஆனாலும் இதிலும் குழப்பங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சுருக்கமான விடயம் என்னவென்றால், சூரியனை வைத்து நாட்களை எளிதாக எங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் மாத கணக்கையும் வருட கணக்கையும் சந்திரனை மையமாக வைத்துத்தான் எங்களால் சரியாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இஸ்லாம் குர்ஆன் இதைத்தான் தெளிவாக கூறுகிறது. இஸ்லாத்துடைய எல்லா அடிப்படை சட்டங்களும் சந்திரனுடன் தொடர்பு பட்டிருக்கின்றன. இஸ்லாத்துடைய கேலண்டரும் இந்த சந்திரனை மையமாக வைத்துத்தான் அறியப்படுகின்றன. ஹிஜ்ரி கேலண்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய நாட்காட்டி சந்திரனை மையமாக கொண்டே அமைக்கப்பட்டன. ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.